ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கரு கரு கருன்னு இருக்குது பாருங்களேன். சூப்பரான அருமையான ஹேர் டை தாங்க இது. வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு தான் நாங்கள் அருமையாக ஒரு ஹேர் டை பண்ணுறோம். எந்த அளவுக்கு நல்லா கரு கருன்னு இருக்குது பாருங்களேன். நல்லா தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இது பட்டை தாங்க எடுத்திருக்கேன், சுருள் பட்டை தாங்க எடுத்திருக்கேன். அடுத்தது என்னென்னா கடுகு தாங்க எடுத்திருக்கேன். இந்த 2 பொருளை வச்சு தாங்க சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. இதை வச்சு தாங்க நாங்கள் சூப்பராக ஒரு ஹேர் டை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி வீடியோ போட்டிருக்குன்றதை உங்களுக்கு தெரியும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா லவங்கப்பட்டை தாங்க எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம். அதை நல்லா உடச்சி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கடுகு போட்டுக்கலாம். அதில் இன்னும் ஒரு பொருள் கூட எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாங்க. அது என்னென்னா கருஞ்சீரகம் தாங்க போட்டுக்க போகிறேன். கருஞ்சீரகம் தேவையான அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். அடுத்தது கடுகு தாங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கடுகு தாங்க. நம்ம அதை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த கடுகை எந்த அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம கடுகையும் எடுத்துக்கலாம். இது நல்லா மூணையும் நல்லா வறுவரும் நல்லா கருகருன்னு கணுவர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதை இங்கே பாருங்கள், வாசனை வந்துருச்சு, வெடிக்க ஆரம்பிக்குது. நான் ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடி தாங்க எடுக்கிறேன். வெளியில் சரியான காற்று அடிக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அந்த புகையெல்லாம் ரொம்ப ஓவராக உள்ளார அதிகமாக வர்றதுனால கிச்சனில் நான் அதை வெளியில் வச்சு தாங்க பண்ணுறேன். அதனால தான் புகையெல்லாம் வெளியிலே போவோம் அப்படிங்கிறனால வெளியிலே வச்சு பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், எல்லாம் பறக்குது. எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக நம்ம செய்யணும். இங்கே பாருங்கள், அதை அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பொடி நிறையா தான் எடுத்திருக்கேன். எல்லாமே நிறையா தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் இதில் 3 ஸ்பூன், அதில் 3 ஸ்பூன், தேவையான அளவுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம். சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. நமக்கு லவங்கப்பட்டை உடலுக்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி முடிக்கும் ரொம்ப நல்லது. இது அவ்வளோ ஆரோக்கியமானது லவங்கப்பட்டை. சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க இது. அந்த லவங்கப்பட்டையும் கடுகு கருஞ்சீரகம் அந்த 3 பொருள் தாங்க. நான் ஃபஸ்ட்டு 2 பொருள் தான் சொன்னேன். நான் எக்ஸ்ட்ராவே ஒரு பொருள் நான் சேர்த்துருக்கேன். இந்த 3 பொருளையும் வச்சு தாங்க நான் சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை செஞ்சிட்ருக்கேன். நான் அதை நல்லா தட்டை வச்சு தட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு தவணைக்கு 2 தவணை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அது சூப்பராக கையில் கீழே கொட்டவே கொட்டாது. அந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக அது மிக்சி ஜாரில் போய் ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நான் கை வைக்காமல் ஸ்பூனில் தான் எடுக்கிறேன். அங்கே பாருங்கள், ஸ்பூன்லேயே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கும் கடுகு எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதனால் நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு. மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பராக அருமையாக நல்லா வந்துருச்சு. நல்லா ஒட்டி பாருங்கள். பவுட்ரு மட்டுமே இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தண்ணி எடுத்து கூட பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் தேவையான அளவுக்கு ஒரு பொடி தாங்க போட்டிருக்கேன். அது என்ன பொடினா அவுரி பொடி தாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த அவுரி பொடியில் நம்ம தேவையானது அளவுக்கு நம்ம அந்த அவுரி பொடி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதோடு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறதையும் நம்ம தேவையான அளவுக்கு அதை எடுத்துக்கலாம். நம்ம அதை சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்குங்க. அருமையான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் வெளியில் எதுவுமே வாங்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு தாங்க நான் வாரத்தில் 2 முறை நாங்கள் தலையில் தேய்ச்சிக்குவோம். இதை அடிக்கடி நாங்கள் போடுறதுனால எங்களுக்கு நல்ல கலர் பிடிச்சிருக்கு. ஷாம்பு ஷியாக்காய் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கூலிங் தண்ணியில் தான் கழுவுவோம். சுடு தண்ணியில் கழுவ மாட்டோம். நல்ல ஐஸ் தண்ணியில் பைப்பில் போர் தண்ணியில் தாங்க நாங்கள் கழுவுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு. அதில் நான் என்ன
எண்ணெய் ஊற்றுறேன்னா கடுகு எண்ணெய் தாங்க நான் ஊற்றுனேன். தேவையான அளவுக்கு நம்ம கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், கலக்கணுன்னு கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். நல்லா கருப்பு கொடுத்துருச்சு பாருங்கள். கரும்பச்சையில் இருந்தது ரெண்டும். இப்போ எண்ணெய் ஆயில் ஊற்றவும் நல்லா கருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா கட்டியாக இருக்கிறதுனால நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்குது எங்களுக்கு. நாங்கள் வாரத்தில் 2 முறை வெள்ளை முடி நிறையா இருந்தால் வாரத்தில் 2 முறை போடுவோம், இல்லைன்னா 1 முறை தான் நாங்கள் போடுவோம். எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. நாங்கள் கடையிலலாம் எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். ஹேர் டைலாம் வாங்கவே மாட்டோம். நாங்கள் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு தான் நாங்கள் போடுவோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்களுக்கு எந்த அலர்ஜியுமே கிடையாதுங்க. அலர்ஜி இருக்கிறவங்க லைட்டாக உப்பு போட்டுக்குங்க, இல்லைன்னா லெமன் ஊற்றிக்குங்க. எங்களுக்கு அவுரி பொடி போட்டிருக்கறனால அரிப்பாக இருக்குது அப்படின்றீங்க. அதனால் தேவையான அளவுக்கு லெமன் மட்டும் ஊற்றிக்குங்க. நான் லெமன் ஊற்றலை, ஏன்னா எங்களுக்கு செட் ஆகிடுச்சுங்கிறதுனால நாங்கள் எதுவுமே போடலை. அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் உப்பு இல்லைன்னா லெமன் ஊற்றிக்குங்க. தேவையான நெல்லிக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். லெமனுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம்தான் அது. அலர்ஜி இல்லைன்னா எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் எங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கருன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ எப்படி போட்டிருக்குன்றதை உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக நல்லா கருன்னு இருக்குது. எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பர் கலருங்க, நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். கோலமாவு கூட தோற்று போயிருங்க, அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் தண்ணி விட்டுக்கோல கழுவி பார்த்துட்டேன். ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம அந்த தலையில் அப்ளை பண்ணால் இதே மாதிரி தாங்க நம்ம தலையிலையும் இருக்கும். நீங்கள் ஷாம்பு சீயக்காய் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு முடி கூட வெள்ளை முடி இருக்கவே இருக்காது. நல்லா பிடிச்சிருக்கும். ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கும். அதே முடியிலே தலையில் அப்ளை பண்ணால் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் நான் போட போகிறேன். தலை ஃபுல்லாக வெள்ளை முடி, உள்ளார அவ்வளோ வெள்ளை முடி இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நாங்கள் வாரம் போட்டதுனால பாதி இது நல்லா கருப்பு பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், போட நல்லா பிளாக் ஒட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், தலையில் தாங்க நான் அதை போடுறேன். அது பவுல் பத்தலை, அதனால் இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அது நிறையா கலந்து அதை போடுறேன். நான் ப்ரெஷ்ஷில் தாங்க போடுறேன். உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல க்ளவுஸ் போட்டுக்குங்க, இல்லைனா ப்ரெஷ்ஷில் தடவிக்குங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு. இல்லைனா கையெல்லாம் ஒரே இதுவாக இருக்கும். அதனால தான் நான் ப்ரெஷ்ஷில் தடவுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக போட்டுருங்க. நல்லா திக்காக போட்டு நல்லா கூலிங் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு. அவ்வளோதாங்க, இதை அப்படியே சீப்பை வச்சு சீவினோம்னா எங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதே நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வீடியோ நாங்கள் எப்படி போட்டுன்றதை உங்களுக்கு தெரியும். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தாங்க நாங்கள் வாரத்தில் 2 முறை இது போட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம். வீட்டில் இருக்க பொருளையே வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளையே வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சீவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சீப்புலேயும் ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. கூலிங் தண்ணியில் தான் அவங்க குளித்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஈஸியான வேலை தாங்க அது. பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.